காலையில வந்து கரண்ட் இல்லாட்டியும் தண்ணி இல்லாட்டியும் எவ்வளோ டென்ஷன் ஆகுமோ அதே மாதிரி நம்ம வேலை செய்கிற நேரத்தில் கேஸ் வந்து தீந்து போனாலோ இல்லை ரிப்பேர் ஆனாலும் ரொம்ப டென்ஷன் ஆயிரும். கேஸ் தீந்து போனால் கூட நம்ம வேறு கேஸ் சிலிண்டர் வந்து நம்ம மாற்றி யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து ரிப்பேர் ஆனால் ரொம்ப டென்ஷன் ஆயிரும். நான் காலையில் டீ போடுறதுக்காக எந்திரிச்சு வந்து ஓப்பன் பண்ணும்போது ரெகுலேட்டரில் அதை ஆன் பண்ணும்போது எப்போவுமே ஒரு சின்ன சவுண்டு வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் ரொம்ப பெருசாக சவுண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் அதை பெருசாக எடுத்துக்கல. சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீ போடலான்னு சொல்லி பற்ற வைக்கும் போதும் ஸ்மெல்லு வந்து லைட்டாக வர ஆரம்பிச்சது. இதுக்கு மேலேயும் நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோன் பண்ணி அந்த கேஸ் சிலிண்டர் அண்ணன் அவங்கள வர சொன்னேன். அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு 10 வருஷம் ஆச்சுமா, இதை வந்து நீங்கள் மாற்றுறதா நல்லது, ரெகுலேட்டர் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ரெகுலேட்டர் வந்து லோக்கலில் தான் நமக்கு வந்து கம்பெனி இருக்கனால அங்கே போய் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மாற்றிட்டு வந்துட்டாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா. அதே மாதிரி டியூபும் வந்து செக் பண்ண சொன்னேன். எக்ஸ்பைரி டேட் வந்து 2027 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெகுலேட்டர் மாற்றி எத்தனை வருஷம் ஆச்சு, அதே மாதிரி அந்த டியூபுக்கு வந்து எவ்வளோ நாள் எக்ஸ்பைரி டேட் இருக்குது அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ சின்னதாக ஸ்மெல் வந்தாலுமே கொஞ்சம் வந்து அசால்ட்டாக இருக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நாங்களும் வந்து அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனையாயிருக்கும் தான் நான் யோசிச்சேன் அவங்க சொன்ன போது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நான் வந்து கேஸ் ரிப்பேர் பண்றவங்களுக்கு அந்த அண்ணனுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவங்க சொன்னாங்க ரெகுலேட்டர்ல ஃபால்ட்னா கண்டிப்பா நீங்க சிலிண்டர் போடுற அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்க, கம்பெனில ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கன்னு தான் சொன்னாங்க. நம்ம எதுல வேணா அசால்ட்டா இருக்கலாம், ஆனா சிலிண்டர் கிட்ட ரொம்ப வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால சிலிண்டர் கிட்ட கொஞ்சம் சீரியஸாவே இருங்க. உடனே வந்து உங்க சிலிண்டரையும் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.